ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா அவங்களோட கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அப்ளை பண்ண கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியர் கிரெடிட் கார்டு. நான் வந்து முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணேன். ஸோ எந்த விதமான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோ எதுவுமே வரல கிடையாது. வித்தின் ஒரு 18 நாளில் வந்து எனக்கு உண்டான கார்டு வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எவ்வளோ லிமிட் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம உள்ள அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரிட்டன் டு அட்ரஸ், ஒருவேளை கார்டு கரெக்டாக டெலிவரி ஆகலை அப்படின்னா எதுக்காக டெலிவரி ஆகலைன்னு சொல்லி அதில் டிக் பண்ணிவிட்டு ஸோ ரிட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ உள்ளேருந்து கார்டு எடுத்துக்கணும். ஸோ கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பிளாஸ்டிக் கவர் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது வெளியில் எடுத்துட்டோம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெளியில் எடுத்துடுறோம். நிறையா அந்த புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த NFC எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லி ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு சம்மந்தமாக என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டை பார்த்துருவோம். ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான், அதனால தான் நம்ம லிமிட்டாக சொல்லிடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான அட்ரஸ் வந்துடும். 5x ரிவார்ட்ஸ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் அண்ட் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். என்னோடய கார்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேங்க் ஆஃப் பரோடா ப்ரீமியர் கார்டு. ஸோ விசா சிக்னேச்சர். ஸோ இந்த கார்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சினிமா டிக்கெட் பண்ணோம்னா இன்னொரு சினிமா டிக்கெட் ஃப்ரீ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த கார்டு வரும். ஸோ நீங்கள் ஒரு வேளை அந்த விசா சிக்னேச்சர் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூவி டிக்கெட் பண்ணுறப்ப ஒரு டிக்கெட் பண்ணால் ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதான் எனக்கு உண்டான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. கேஷாக வந்து நான் 24,000 வந்து நான் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு உண்டான கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எப்படி நம்மளுக்கு முன்னால் பின் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அந்த பேங்க் ஆஃப் ஃபினான்ஷியல் அதில் போய்ட்டு நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டை உள்ளே கொடுத்துட்டு நம்மளுக்கு உண்டான பின்னை வந்து நம்ம லாகின் பண்ணிக்கிறணும், அதை புதுசாக ஜென்ரேட் பண்ணிக்கிறணும். ஸோ இது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு வீடியோ போடும். ஜஸ்ட் வந்து இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ அந்த கார்டு நான் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணேன். எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே நான் சப்மிட் பண்ண கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணேன். யாருமே வந்து விசிட்டும் வரல, அதாவது வெரிஃபிகேஷன் வரல. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உண்டான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு, 20 டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆச்சு. ஸோ அந்த கார்டை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.